மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். பாஜக 24 இடங்கள், அதாவது 20+4 நிற்கணும்னு முடிவெடுத்தது அவர்களுக்கு ஆதரவாக வந்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது பாஜக வளர்ந்திருக்குன்னு வந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு அதுக்கு ஒரு காரணமா? அதிக இடங்கள் என்னதான் ஓட் பர்சன்டேஜ் காட்ட முடியும்னு நினைக்கிறாங்களா? அதாவது நீண்ட காலமாக அண்ணாமலையினுடைய கனவு என்பது பாஜக தலைமையில் தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைய வேண்டும் என்பதும், அவருடைய தலைமையில் தான் கூட்டணி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது நிறைவேறி இருக்கு. ஒண்ணு. அதற்கு அடுத்து அவர் 20 தொகுதியில பாஜக நேரடியாகவும், ஜான் பாண்டியன், தேவநாதன், பாரிவேந்தன், AC சண்முகம் போன்ற கட்சிகளுடைய ஒவ்வொரு தொகுதியும் தாமரை சின்னத்தில் நிற்பதனால் நாதும் என்பதாகத்தான் சுட்டிக்காட்டியிருக்காரு. ஆனா தொகுதிகள் சொல்லவில்லை என்பது ஒரு பக்கம். இவர்கள் நிச்சயமாக தங்களுடைய விழுக்காடு, வாக்கு விழுக்காட்டை அதிகமாக காட்டுவது என்பதில் இதில் வெற்றி பெற முடியும். ஏன்னா அதிமுக இல்லாத பாஜக கூட்டணி என்பதனால். இன்னமும் சொல்ல போனால் அதிமுகவினுடைய ஒரு தொண்டர் மீட்பு அணியான OPS அணி இல்லாமல் அறிவிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இது. அதனால தாங்கள் இவ்வளவு விழுக்காடு வந்திருக்கிறோம் என்பதாக சொல்வதற்கு நிச்சயமாக அது பாஜகவுக்கு பயன்படும். ஆனா பாஜகவிற்குள்ளேயே இது பாஜகவினுடைய வெற்றி என்ற ஒரு பக்கமும் இல்லை, அண்ணாமலை என்ற தனிநபருடைய வெற்றி தான் கிடைச்சிருக்கிறத பாஜக கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. இத்தனைக்கு மத்தியில இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை பாமகவுக்கு 10 அப்படின்னு சொன்னா, எண்ணிக்கையிலேயே தொகுதிகள் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் அதுல முக்கியம். தொகுதிகள் அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கும் பொழுது சமீபத்தில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் நிற்கும்னு எல்லோரும் யூகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அப்படி அதற்கு ஆட்களையும் தயார் செய்யும் பொழுது வேண்டாம், அங்க பாஜக நிற்பது என்பது அதிகமாக பாமகவினுடைய இலக்குக்கு உதவியா இருக்கும், என்ன எதிர்த்தரப்பை தோற்கடிப்பதற்கு என்ற பேச்செல்லாம் பாமகவே ஒப்புக்கொள்கிறது என்ற செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால தொகுதிகள் என்பது எப்படி மாற்றப்படுகிறது என்பது வந்த பிறகுதான் தெரியும். அது நாளை தான் தெரியும் போல தெரியுது. எப்படியோ என பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக என்ற மாபெரும் கட்சி இல்லாமல், அதிமுகவின் தலைமை இல்லாமல் பாஜகவின் தலைமையில் ஒரு கூட்டணி என்பதாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல், அதில் தான் வெற்றி அண்ணாமலைக்கு. அது ரிசல்ட் என்பது வரும்பொழுது எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் என்பதை விட எத்தனை விழுக்காடு வாங்கிவிட்டோம் என்பதுதான் அவருடைய குறியாக இருப்பதாகத்தான் தெரிகிறது. பாமகவை சேர்த்ததனால் அவர்களுடைய அந்த குறி என்பது கொஞ்சம் கூடுதலா காட்டிட்டோம் பார்த்தீங்களான்னு எண்ணிக்கை காட்ட முடியும் என்பது தெரியுது. நன்றி திரு TSS மணி, இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.